டேய் சௌந்தர்யா, நீ இன்னமும் அந்த மார்க்கிங் பண்றது, அந்த மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ரியாக்ஷன் அதெல்லாம் கொடுக்கறதுலாம் சத்தியமா நிப்பாட்டின்னு நினைச்சேன். நிப்பாட்டிட்டு ஓகே இப்பயாச்சும் திருந்தி இருக்கேன்னு பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்ச பாத்தியா? ரியாக்ஷன் விட்டுட்டு ஆட்டிடியூடுக்கு மாறிட்ட பாத்தியா? இதான் உன் புத்தியே. இந்த புத்திய போய் எங்கேயாச்சும் போய் முட்டிக்கணும் போல இருக்கீங்களா? நாங்க பாக்குறவங்க வந்து முட்டிக்கிட்டு தான் இருக்கோம் டெய்லியும். உன்னை பாத்துக்கிட்டு இருக்கப்பல அதனால வந்து முட்டிக்கிட்டு தான் இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்துட்டு நான் பண்ணலன்னு ஒரு ஆட்டிடியூடு பண்ணிவிட்டு ஜெஃப்ரி மாதிரி எப்படி வந்துட்டு ராணுவ வந்துட்டு ஐயோ நம்ம மேல தப்பு வந்துரும், அவனை எப்படியாச்சும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி நடிக்கிறான்னு சொல்லி அவன் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி அவன் இன்னமும் நடிச்சுட்டு தான் இருக்கான். லெஃப்ட் சைட்ல எப்படி கையை தூக்குறான், அடிபட்டிருக்குன்னு சொல்றான், எப்படி கையை தூக்குறான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஜெஃப்ரி பேசியிருந்தான். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட சொம்பு தட்டுச்சுல சௌந்தர்யா, அந்த சௌந்தர்யா இப்ப வந்துட்டு என்ன சொல்றதுன்னா ஆட்டிடியூடு வந்துட்டு பண்ணிவிட்டு ஆனா நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிச்சு பாரு. வேற மாதிரி ஏன்னா அது கிளியர் அண்ட் கட்டா ப்ரோமோ டூல் வந்து போட்டானுங்க. அது வந்து இப்பயும் வந்துட்டு அந்த ஒரு சௌந்தர்யா பிஆர்டி வந்துட்டு திருந்தலனா கொஞ்சம் கூட அது அவங்களுக்கு புத்தி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2வது ப்ரோமோல வந்து கல்லு வந்துட்டு எடுக்கிறாங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து மேக்ஸிமம் வந்து சௌந்தர்யா அண்ட் விஷால் அண்ட் அருண் டீம் அந்த ஒரு 3 பேர்த்து டீம் தான் ஃபுல்லா தாக்குறாங்க. எப்படி அந்த முத்துக்குமார், தீபக், மஞ்சரி, அங்கிட்டு இங்கிட்டு ரஞ்சித், ரயன் அண்ட் ஜாக் இவங்க 3 பேரும் சேர்ந்து மொத்தம் 6 பேர் சேர்ந்து அங்கிட்டு தான் தாக்குறாங்க. தாக்கும்போது கல்லு எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்க வேண்டியதானே, கல்லு எடுக்க வேண்டிய இடத்துல எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்றாங்க. அதுவும் எப்படி சொன்னாங்கன்னா, கல்லு எடுக்க வேண்டிய இடத்துல எடுப்பீங்க தானே, இங்க ஏன் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ஆட்டிடியூட்ல வந்து சொன்னாங்க. தலைவன் வந்துட்டு சும்மா இருப்பானா முத்துக்குமாரு போட்டாப்ல ஒரு அடி, தம்பி ஏமா இங்க வந்துட்டு என்கிட்ட ஆட்டிடியூட் எல்லாம் காமிச்சிட்டுலாம் இருக்க கூடாதுமா, ஆட்டிடியூட் எல்லாம் காட்டாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம தலைவன் வந்துட்டு ரிப்ளை பண்ணிட்டாப்ல. உடனே நம்ம ராணுவ முறையில இல்ல, உடனே கொண்டு அடிச்சு விட்டாப்ல. ஏன்னா நம்மள்ட்ட வச்சுக்க முடியுமா, சௌந்தர்யாவாலேயே நம்மள்ட்ட வச்சுக்க முடியாது, இது நம்மள்ட்ட வச்சுக்க முடியுமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பண்ணிவிட்டு ஆனா இப்ப என்ன பண்ணணும், நான் எப்படிதான் அப்புறம் பேசுறது, எப்படிதான் பேசுறது, வாயில தான் பேசணும். கேக்குற கேள்வி பாருங்க. இப்ப எப்படிதான் பேசணும், நான் இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு என்னதான் பண்ணணும், எப்படிதான் பேசணும் அப்படி இல்ல. சின்ன பிள்ளை போல இருக்கு, அதுக்கு பேசவும் தெரியாது, கொஞ்சவும் தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது போல இருக்கு. அதனால பேசவும் தெரியாது, கொஞ்சவும் தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன இதுல ஒரு பயங்கரமான சண்டை வருதுன்னா, யாருக்கோ வந்துட்டு இதுல யாருக்கு மெடிக்கல்ல ஏதோ ஒரு காயம் ஆயிடுச்சு, அது யாருக்காச்சும் என்னங்கிறது சுத்தமா தெரியல. அண்ட் அதனால வந்து கேமை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம ரயன் வந்து கத்திட்டு இருக்காப்ல. அண்ட் அவன் நிஜாலுமே வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்பயும் ஒரு சீரியஸ் தெரியாம வந்துட்டு சீரியஸா இல்லாம வந்து புரியாம பேசிடுறீங்க, என்னத்துக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரயன் வந்து செம்மையா கத்திடுறான். அது யாருக்கு அடிபட்டுச்சு என்னங்கிறது சுத்தமா தெரியல. அண்ட் லைவ்ல வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிஜமாவே வந்துட்டு அவனுக்கு அடிபட்டிருக்கு, நிஜமாவே இல்லாம வந்துட்டு நீங்க அந்த ஒரு சீரியஸ்னஸ் தெரியாம நீங்க பட்டா ஏதோ பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பயங்கரமா வந்துட்டு சண்டை, இந்த ஒரு யாருக்கோ அடிபட்டிருக்கு அதனால பயங்கரமா ஒரு சண்டை நடக்குது. அதனால நம்ம ஜாக்லின் வந்துட்டு நீ ஏன்டா கத்திருக்க, நீ எதுக்கு கத்திருக்க, யாரு என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணட்டும், அவங்க மனசுல என்ன தோணுதோ கல் எடுக்கணுமா கல் எடுக்கட்டும், இது எதுனா கல் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மனுஷனை பார்க்கணும், நீ எதுக்கு கேமை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிற, யாருக்கு அடிபட்டுச்சோ போய் பார்க்கட்டும், யாருக்கு அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அடிப்பட்டவங்கள கேம் ஸ்டாப் பண்ணி அவங்க கேமை இதை ஸ்டாப் பண்ணி அவங்க போய் பார்க்கட்டும், நீ ஏன் இதை சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜாக்லின் வந்து கத்தி இருக்காங்க. இதுக்கு தலைவன் வந்துட்டு செம்மையான ஒரு ரிப்ளை. அண்ட் இது வந்துட்டு செம்மையா தான் இருந்துச்சு, கிட்டத்தட்ட வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லு எடுக்கிறவன் கல்ல பாக்குறவன் வந்துட்டு கல்ல போய் எடுக்கட்டும், கல்ல பார்க்கட்டும். ஆனா மனுஷனை வந்துட்டு ஆளை பாக்குறவன் வந்துட்டு யாருக்காச்சும் அடிபட்டுருச்சுன்னா அவன் போய் பாக்குறான்னா போய் பார்க்கட்டும், அவன் சுயரூபம் வந்துட்டு அப்போதைக்கு தெரியும். நம்ம வந்துட்டு கேமை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல வேணாம். யார் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அவங்க போய் பண்ணட்டும். இப்ப வந்து கல்லு வந்துட்டு அந்த ஒரு அடிபட்டு இருக்கா எமர்ஜென்சியா, அவங்க போய் என்ன பண்ணணும்னா போய் கல் எடுக்கிறவன் போய் கல் எடுக்கட்டும், அவங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை செய்யட்டும். கல் எடுக்கிறனா கல் எடுக்கட்டும், அண்ட் இது ஆளை போய் பாக்குறான்னா ஆளை போய் பார்க்கட்டும். அவன் சுயரூபம் வந்து அப்போதைக்கு வெளியில நல்லா தெரியும், அவன் எப்படிப்பட்ட கேம் விளாடுறான், எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது நம்ம முத்துக்குமார் வந்துட்டு செம்மையா வந்துட்டு சொல்றாரு. இதேதான் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு கோவா கேங்ல இருந்து விட்டு வெளில வந்தனால கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆட்டிடியூட் சௌந்தர்யா